ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் இன்றைய நாளிலே குறிப்பிடுகின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கை இல்லாததனால்தான் பலவிதமான அற்புதங்களை அவர்களால் காண முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார். எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு பயணம் செய்கின்ற பொழுது கடவுளை சோதித்தார்கள். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை என்று சொல்லி கடவுளை சோதித்தார்கள். இந்த சோதனை எதனால் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கை இல்லாததனால்தான் பல நேரத்திலே நமக்கு சோதனை வருகின்றது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்களுடைய முன்னோர்கள் இதோ சோதித்தார்கள், அவர்களால் நிறைவான ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை என்று சொல்லி திருப்பாடலிலும் அதைத்தான் பார்க்கிறோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொழுநோயாளர், புறந்தள்ளப்பட்ட மனிதன், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மனிதன், ஆனால் அவன் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருகின்றான். தொழுநோயாளிதான், சமூகத்தில் யாரும் என்னை தொடமாட்டார்கள், ஆனால் இயேசுவிடம் சென்றால் எனது நோய் நீங்கும் என்ற உன்னதமான ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றது. நம்பிக்கையினால் தான் அந்த மனிதன் இயேசுவின் முன்னால் வருகின்றான். இயேசுவின் முன்னால் வந்து முழந்தால் படியிட்டு அவன் சொல்லக்கூடிய ஜெபம்தான் இந்த நாளிலே அற்புதமான ஜெபம். அந்த ஜெபத்தை நம்முடைய குடும்பத்திலே அன்றாட நமது ஜெபமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அருமையான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அவன் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி தொட்டு அவரை குணப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். கடவுள் தன்னிடம் வரக்கூடிய மக்களை ஒருபோதும் புறந்தள்ளுவதில்லை. இவன் தொழுநோயாளி, இவனை தொடக்கூடாது, இவனோடு பேசக்கூடாது என்று சொல்லி எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வருகின்ற மக்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கின்றார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உண்மை. அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு சுகம் கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயத்திற்கு வருகின்ற போதெல்லாம் நம்பிக்கை எடுத்து வருகின்றோமா? நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இயேசுவின் முன்னால் வந்து நாம் ஜெபிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்கிறோமான இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அந்த இயேசுவின் முன்னால் நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் விரும்பினால் எனது குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.